சவுதி அரேபியாவின் எல்லையில் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கும் ஏவுகணை சத்தங்கள் வெறும் தாக்குதல் மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதித்திட்டத்தின் ஆரம்பம். அமெரிக்காவை தொட பயப்படும் ஈரான் இப்போது சவுதி மண்ணில் இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் அரபு படைகளை குறிவைத்து தாக்குவது ஏன்? 4 வயது குழந்தை முதல் 30 இராணுவ துருப்புக்கள் வரை பலி. இன்று அதிகாலை நடந்த அந்த கொடூர தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் ஈரானின் அந்த இரகசிய உத்தரவு என்ன? சவுதி அரேபியாவின் மக்காவில் இன்று கையெழுத்தாக வேண்டிய அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த மொத்த போரையும் மாற்றி எழுதப் போகின்றதா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். வளைகுடா நாடுகளிலே வெடிக்கப் போகும் அடுத்த கட்ட போர் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் உள்ளன. இராணுவம் தொடர்பான காணொளிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா? எமது சேனலான கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தாத நிலையிலும் ஈரான் தனது ஆதரவு அமைப்புகள் மூலம் வளைகுடா அரபு நாடுகளை தாக்குவது தொடர்கின்றது. தற்போது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல்கள் முன்பை விட தீவிரமாக உள்ளன. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை குறிவைக்கவில்லை, மாறாக அரபு நாட்டின் சொந்த இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளன. ஏமனில் இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவில் பல பகுதிகளில் உள்ள சவுதி இராணுவ தளங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை கொண்டு பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தியதாக உரிமை கூறியுள்ளது. ஹவுதியின் இராணுவ செய்தி தொடர்பான ஜாக்கியா சாரி வெளியிட்ட தகவலில், எமது ஆயுதப்படைகள் சவுதி அரேபியாவின் அல் ரைக், அல் தானியா மற்றும் பிற இராணுவ தளங்களிலே உள்ள சவுதி எதிரி படைகளின் குவிப்புகளை இலக்கு வைத்து பெரிய அளவிலான மற்றும் துல்லியமான தாக்குதல்களை நடத்தின என்று தெரிவித்துள்ளார். இவற்றில் எந்த ஒரு இராணுவ தளத்திலும் அமெரிக்க படைகள் இல்லை. இந்த தளங்களில் இருப்பவை சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் படைகள்தான். அதாவது இது முழுக்க முழுக்க சவுதி மீதான தாக்குதல்கள். அதை ஹவுதிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தகவல் வெளியாகிய சிறிது நேரத்தில் ஹவுதிகள் மற்றொரு தகவலை வெளியிட்டன. அதில் ஏமனில் உள்ள சவுதி இராணுவ தளங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறிப்பிடப்பட்டன. ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் இல்லாத ஏமன் அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளில் சவுதி இராணுவம் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு சொந்தமான இராணுவ தளங்கள் இல்லை. சவுதி இராணுவம் ஏமன் அரசு இராணுவ தளங்க வளாகங்களுக்குள் தமது நிலைகளை அமைத்துள்ளது. ஏமனில் மரிப் மற்றும் ஹதரமாவுட்டில் உள்ள சவுதி இராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதிகள் அறிவித்தனர். இந்த அறிவிப்பு வெளியாகிய சிறிது நேரத்தில் அடுத்த அறிவிப்பு வெளியானது. அதில் ஏமனில் இராணுவத்தின் மீதும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாக ஹவுதிகள் அறிவித்தனர். தாக்குதல்கள் எங்கு நடந்தன என்பதை குறிப்பிடாமலும் உயிரிழப்பு எண்களை வழங்காமலும் தமது இராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக யெமனின் அவசர கால படைகளின் முதல் பிரிவு தெரிவித்தது. அவர்கள் வெளியிட்ட தகவலில், ஹவுதிகளின் கடத்தல் வலையமைப்புகள், ஆயுத குழுக்கள் மற்றும் தேடப்படும் சந்தேக நபர்களுக்கு எதிராக அரசாங்க படைகள் நேற்று நடத்திய நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளில் யெமன் இராணுவத்தின் முதல் அவசர பிரிவு, முதல் இராணுவ பிராந்தியம், நாட்டின் கேடய படைகள் மற்றும் பிற இராணுவ பாதுகாப்பு பிரிவுகள் ஈடுபடுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதிகளின் தாக்குதல்களை சவுதி உறுதி செய்துள்ளது. தெற்கு சவுதி அரேபியா மீது யெமனின் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் சிவிலியன்கள் காயமடைந்ததாக இராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி தலைமையிலான இராணுவ கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் துருக்கி அல் மாலிகி வெளியிட்டிருந்த தகவலிலே, சவுதி அரேபியாவின் தெற்கு நஜ்ரான் மாகாணத்தில் நடந்த தாக்குதலில் 11 சிவிலியன்கள் காயமடைந்தனர் என்று தெரிவித்தார். இவர்களில் 7 சவுதி குழிக்கள், 1 யெமனி, 2 எகிப்தியர்கள் மற்றும் 1 பாகிஸ்தானியர் காயமடைந்ததாக இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களில் 2ஆம் நிலை தீக்காயங்களுக்கு உள்ளான 4 வயது குழந்தையும் அடங்கும். மேரிப் மற்றும் ஹைதரமோத் மாகாணங்களில் உள்ள இராணுவ முகாம்கள் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 30 யெமனி அரசாங்க துருப்புகள் கொல்லப்பட்டதாக அரசாங்க ஆதாரங்களை மேற்கோள் காட்டிய ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியா தமது இராணுவ தளங்களிலே உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் பற்றிய எந்த தகவலையும் வெளியிடவில்லை.
2022ஆம் ஆண்டு நடந்த போர் நிறுத்தம் ஹவுதிகளுக்கும் சவுதி தலைமையிலான கூட்டமைப்பின் ஆதரவை பெற்ற யெமனின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்திற்கும் இடையிலான போரை பெரிய அளவிலே முடிவுக்கு கொண்டு வந்தது. அதன்பின் இடையிடையே சிறு மோதல்கள் மட்டுமே இருந்தன. அதன்பின் நடந்துள்ள இந்த பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஒரு முக்கிய போர் தீவிரமடைதலை குறிக்கின்றது. ஈரானிய ஆதரவு பெற்ற ஹவுதிகளுடன் இணைந்து செயற்படும் ஈராக்கிய ஆயுத குழுக்களின் பல ஒருங்கிணைந்த தாக்குதல்களுக்கு பதிலீடு கொடுக்க சவுதி அரேபியா ஆயத்தமாகி வருவதாக சவுதி அதிகாரி ஒருவர் CNN ஊடகத்திடம் தெரிவித்தார். எந்த ஒரு எதிரி தாக்குதலையும் கையாள சவுதி அரேபியா தேவையான அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அந்த அதிகாரி கூறினார். ஈரானிய ஆதரவு குழுக்களுக்கு பதிலடி கொடுப்பது பற்றிய செய்திகள் வெள்ளிக்கிழமையன்று இஸ்லாத்தின் மிக புனிதமான நகரமான மக்காவில் நடைபெறும் கூட்டு துருக்கி சவுதி பாகிஸ்தான் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக வந்துள்ளன. அதே நேரத்தில் ஹவுதிகள் மற்றும் ஈரானிய ஆதரவு பெற்ற ஈராக்கிய ஆயுத குழுக்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கக்கூடும் என்று சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறி சிவிலியன் பகுதிகள் மீது ஏவுகணைகளை ஏவியதாக துர்க்கி அல் மாலிகி குற்றம் சாட்டினார். மேலும் சிவிலியன்களை பாதுகாக்க சவுதி தலைமையிலான இராணுவ கூட்டமைப்பு தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரானுடனான 5 மாத கால அமெரிக்க இஸ்ரேலிய போர் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை சிக்கலாகி உள்ளதாக பொதுமக்கள் காயம் பெற்ற கூட்டமைப்பின் அறிக்கை குறித்து ஹவுதிகள் அல்லது ஈரானிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் வரவில்லை. சவுதி அரேபியா மற்றும் ஈரானிய ஆதரவு ஹவுதி மோதல்கள் ஈரானின் பெரிய போரோடு அதிக அளவில் பின்னி பிணைந்துள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தாத நிலையில் ஈரான் மத்திய கிழக்கு மோதலை வெப்பம் குறையாமல் வைத்திருக்க விரும்புகின்றது என்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன. ஈரானிய உத்தரவு இல்லாமல் ஹவுதிகள் ஒருபோதும் யெமனுக்கு வெளியே தாக்குதல் நடத்த மாட்டார்கள். சவுதி எண்ணெய் ஏற்றுமதி சீர்குலைத்துள்ள செங்கடல் முற்றுகை போன்ற ஹவுதிகளின் நடவடிக்கைகள் பெரிய அளவிலான மத்திய கிழக்கு பிராந்திய மோதலின் அபாயங்களை உயர்த்தியுள்ளன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் ஹவுதிகள் மற்றும் ஈராக்கிய ஷியா பிரிவு ஆயுத குழுக்கள் விரைவில் சவுதியின் எரிசக்தி உட்கட்டமைப்பு துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் உட்பட சிவிலியன் தளங்கள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல்களை தொடங்கக்கூடும் என்று சவுதி, அமெரிக்கா மற்றும் பிற மத்திய கிழக்கு நாடுகளின் உளவுத்துறைகள் முன்கூட்டியே அறிந்திருந்தன என்று பெயர் வெளியிடாத மூத்த சவுதி அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்று அதிகாலை சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்த ஈரான் உத்தரவிட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. ஈரானிய ஆதரவு பெற்ற குழுக்களிடமிருந்து சவுதிக்கு ஏற்படும் பிராந்திய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முக்கிய கூட்டாளிகளுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்ய ரியாத் முயல்கின்றது. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இன்று வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது. சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இன்று வெள்ளிக்கிழமை சவுதியில் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளன என்று இந்த விவகாரத்தை நேரடியாக அறிந்த பிராந்திய வட்டாரங்கள் கூறுகின்றன. பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் உடனடியாக கிடைக்கவில்லை. சவுதி அரேபியா ஏற்கனவே பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷேக் பாஸ் ஷரீப் நேற்று வியாழக்கிழமை சவுதி சென்றடைந்தார். துருக்கி ஜனாதிபதி எர்டகோன் இன்று வெள்ளிக்கிழமை சவுதி செல்கின்றார். ஈரான் அமெரிக்கா மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வை ரியான் தொடர்ந்து ஆதரித்து வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானை தாக்க வேண்டாம் என்று சவுதி இளவரசர் கேட்டுக்கொண்டார். அப்படியான நிலையிலும் ஈரான் தமது கூட்டாளிகளை வைத்து சவுதியை தாக்குவது கவலை அளிப்பதாக சவுதி அதிகாரி ஒருவர் கூறினார். ஈரானின் இந்த திட்டமிட்ட தாக்குதல்கள் ராஜதந்திரத்தை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டவையாக இருக்கலாம் என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டார். அமெரிக்க மத்திய கட்டளை தளத்துடன் உள்ள நேரடி தொடர்பில் அனைத்து மட்டங்களிலும் சவுதி அமெரிக்க ஒத்துழைப்பு மிகவும் அதிகமாக உள்ளதாக
அந்த சவுதி அதிகாரி கூறினார். மேலும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்புடன் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜூலை 29 சவுதியின் எண்ணெய் மையங்கள் மீதான ஈரானிய ஆதரவு ஈராக்கிய குழுக்களின் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு பெற்ற குழுக்களின் தளங்கள் மீது அமெரிக்க மத்திய கட்டளை தளத்துடன் இணைந்து தாக்குதல்களை நடத்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்தது. சவுதி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈராக்கிய ஆயுத குழுக்கள் அப்போது எச்சரித்திருந்தன. அந்த தாக்குதல்களும் இன்றோ நாளையோ நடக்கலாம். சவுதி கப்பல்கள் மீது தாக்குவது நடத்தப் போவதாக ஹவுதிகள் ஏற்கனவே எச்சரித்திருந்தனர். நேற்று ஏடன் வளைகுடாவில் சவுதி எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹவுதிகள் உரிமை கூறியுள்ள போதிலும் அது பற்றி எந்த தகவலும் வெளியாகவில்லை. கூட்டு கடல்சார் தகவல் மையம் JMIC செவ்வாய்க்கிழமை முதல் எமனுக்கு அருகில் 3 கடல்சார் பாதுகாப்பு சம்பவங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை அல் ஹுதைதாவிற்கு தெற்கே செங்கடலில் இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதில் மூழ்குவதற்கு முன் தீப்பிடித்ததாக JMIC தெரிவித்தது. கப்பலின் மாலுமிகள் மீட்கப்பட்டு அல் முகா துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் ஆளற்ற தாக்குதல் படகை தாக்குதலை நடத்தியதாக இந்திய கப்பலின் பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்தார். புதன்கிழமை ஜேசி என்ற எண்ணெய் டேங்கர் கப்பல் ஏடன் வளைகுடா வழியும் மேற்கே பயணித்த போது 30 முதல் 40 மீட்டர் தொலைவிலே ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டதாக பதிவிட்டுள்ளது. வெடிப்பால் ஏற்பட்ட அதிர்ச்சி அலைகள் கப்பலின் சிறிய சேதத்தை ஏற்படுத்தின. ஆனால் மாலுமிகள் பாதுகாப்பாக இருந்ததாக கப்பல் ஜிபூட்டிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தது. புதன்கிழமை ஹோர்மோஸ் நீரிணையை நோக்கி வடக்கே சென்று கொண்டிருந்த மற்றொரு எண்ணெய் டேங்கர் கப்பல் அருகில் 2 வெடிப்புகள் நடந்ததாக பதிவிட்டுள்ளது. அந்த கப்பல் தனது பாதையை மாற்றி தனது பயணத்தை தொடர்வதை கைவிட்டது. அதில் காயங்களோ சேதமோ எதுவும் பதிவாகவில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.